Hi friends, welcome to BALA KAVI channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல மசாலா வேர்க்கடலை அது எப்படி செய்யறது பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Subscribe பண்ணீங்க. பச்சை வேர்க்கடலை அது அப்படியே 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கருவேப்பிலை, மிளகாய் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து சாட் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். பொரிக்கிறதுக்கு ஆயில், நம்ம தண்ணி தெளிச்சு மாவு கிளறதுக்கு தண்ணி. நம்ம ஃபர்ஸ்ட் மாவெல்லாம் பவுல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு போட்டாச்சு, அரிசி மாவு போட்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சாட் மசாலா, பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை. வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம். அவ்வளோதாங்க, மாவு ஊற்ற பாருங்க. இந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி அடுப்பில் பொரிச்சு எடுக்கலாம். நமக்கு இதில் பூண்டு யாருக்காவது விருப்பம் இல்லைங்க, இந்த பூண்டு ஸ்மெல் பிடிக்கும் ஃப்ளேவர்னு போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். போடும்போது கொஞ்சமாக கையில் எடுத்துங்க, உதிர்த்து போட்டுங்க. நிறைய கையில் எடுக்க வேணாம், அப்புறம் மொத்தமாக கொத்தாக விழுந்துடும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வேண்டாம். சீக்கிரம் வேர்க்கடலை கொஞ்சம் பிடிக்கணும், கடல மாவுன்றது சீக்கிரம் வெந்துடும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது உடனே சூடாக சாப்பிட்டா அந்த டேஸ்ட் உங்களுக்கு மொறுமொறுப்பு தெரியாது. இதை ஆற வச்சு சாப்பிடும்போது தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷலும் கூட. அவ்வளோதாங்க, சுவையான மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள். ரொம்ப ஆயில் இல்லை பாருங்கள், நல்லா கிரப்சி, நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா தான் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.